Hi, welcome back students. இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்ற டாப்பிக்கில் எஸ்டபிளைஸ் த ரிலேஷன் அமங் த வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸோடைய மூணாவது அப்ளிகேஷன். சரிங்களா? ஒரு ஈக்குவேஷனை எஸ்டபிளைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். ஏன்னா இது அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 2001 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஜிப்மரில் கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சியை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலாவை எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நியூ அப்படின்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. நியூ 6 மாதிரி இருக்கும், அந்த சிம்பிளை கொஞ்சம் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் மேபி டிபெண்ட் அப்பான் த அப்ளைடு ஃபோர்ஸை பொறுத்து இருக்குது, தென் அந்த ஸ்ட்ரிங்கோட லெங்க்த்தை பொறுத்து இருக்குது, அண்டு மாஸ் பெர் யூனிட் லெங்க். மாஸ் பெர் யூனிட் லெங்க்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்ட்ரிங் எவ்வளோ லெங்க்த்தாக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அதோட டென்சிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். டென்சிட்டியை பொறுத்தும் அதோடைய ஃப்ரீக்வன்சி வேரி ஆகும். அப்படின்றதுனால இந்த இடத்துல டென்சிட்டியை தான் எப்படி லீனியர் டென்சிட்டியை தான் மாஸ் பெர் யூனிட் லென்த்னு சொல்லியிருக்கிறாங்க. லீனியர் டென்சிட்டி. சரிங்களா? லாம்டா அப்படின்ற சிம்பிளில் நம்ம சொல்லுவோம் மாஸ் பெர் லென்த். இங்கே நம்ம ஸ்மால் எம்னு சிம்பிள் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம என்ன கொடுத்தாங்களோ அதை தான் எழுதணும். நான் இந்த இடத்த ஏன் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஸ்மால் எம்னு ஒன்று நீங்கள் வெறும் மாஸுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலாவை மைண்டில் நினச்சிடக்கூடாது. இங்கே என்ன இருக்குது? மாஸ் பெர் லென்த் இருக்குது. அதனால் இதோட சிம்பிள் ஆக்சுவலி லீனியர் மாஸ் டென்சிட்டிக்கு லாம்டான்னு போடுவோம். ஆனால் இங்கே என்ன ரெப்ரசன்ட் பண்ண சொல்லிக்கிட்டாங்க உங்களை? எம். ஏன்னா இதை தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்றனால ஸ்மால் எம்னு எடுத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்? இப்போ வழக்கம் போல் டைமென்ஷனல் அனாலிசிஸ்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மெத்தட் வச்சுருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? இந்த நியூ அப்படின்ற இந்த ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லெங்க்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அப்ளைடு ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, தென் மாஸ் பெர் யூனிட் லெங்க்த்தை பொறுத்து இருக்குது. இப்படி நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம்? என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிட்டேன். அது எல்லாத்தோடைய பவரையும் ஏபிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிடும். சரிங்களாப்பா? இதான் கொடுத்துருக்குற கிவன் டேட்டா. நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுறது ஃபைனலாக ரிசல்ட்டாக வரும்போது பார்க்கலாம். சரிங்களா? இந்த ப்ரொபோஷனல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்றதுல இதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரணும். சரிங்களா? அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கல, அதனால தான் ஃபைனலாக ப்ரொபோஷனலில் மட்டும் நீங்கள் எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? இது வந்து நம்மளுக்கு இந்த டாபிக் வந்து 11th நீங்கள் படிக்கிறீங்க. அதனால் இந்த ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. அப்போ இதோட டைமென்ஷனல் ஃபார்முலா உங்களுக்கு சில நேரத்தில் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டும்போது இந்த கேவோட வேல்யூ என்ன வரும்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல் பவர் ஏ, எஃப் பவர் பி, எம் பவர் சி. எம்ன்றது இந்த இடத்துல நம்ம மாஸ் பெர் யூனிட் லெங்த். சரிங்களா? திரும்ப திரும்ப சொல்லும்போது இது மாஸ்ன்னு நினச்சிட வேண்டாம், ஸ்மால் எம். ஸோ இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மால் எஃப்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ 1/t டைம் பீரியடோட ரெசிப்ரோக்கல் தான் ஃப்ரீக்வன்சியோட யூனிட். அப்போது ஆர்டி இன்வெர்ஸ்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? இதோட எம் பவர் மாஸ் 0, லெங்க்த்து 0, டி மட்டும் பவர் இன்வெர்ஸில் இருக்குது. சரிங்களா? இதுக்கு ஃப்ரீக்வன்சிக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு சொன்னால் இந்த இது போல் லெங்க்த்துக்கு சொல்லுமா, எல்லுன்ற லெங்க்த்துக்கு லெங்க்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்க்கும்போது எல்லு தான். அடுத்து அப்ளைடு ஃபோர்ஸ், எந்த வகையான ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபோர்ஸோடைய யூனிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், கேஜி மீட்டர் பெர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர். அப்போது எம்எல் டி இன்வெர்ஸ் ஸ்கொயர். சரிங்களா? இதெல்லாம் மெமரி பண்ணி வச்சுருக்கணும். இப்போது நம்ம டாபிக் மாஸ் பெர் யூனிட் லெங்க்த்து. இதுக்கு ஸ்மால் எம்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். எப்படி எழுதணும்? மாஸ் பெர் லெங்க்த்துக்கு டைமென்ஷன் எம் எல் இன்வெர்ஸ்னு எழுதணும். சரிங்களாப்பா? ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்றதுல சப்ஸ்டிட் பண்ணுமா? ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்னப்பா? எம் பவர் 0, எல் பவர் 0, டி பவர் -1. டைம் கே அப்படின்றது டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், ஸோ அதுக்கு யூனிட் கிடையாது, விட்டுருவோம். ஸோ எல் அப்படின்றதுக்கு லெங்க்த்து எல் பவர் ஏ. அடுத்தது அப்ளைடு ஃபோர்ஸ். அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படின்னாலே எம்எல் டி பவர் -2, இதோடைய பவர் பி. தென் மாஸ் பெர் யூனிட் லெங்க்த்துக்கு எம் எல் இன்வெர்ஸ், ஸோ இதோட பவர் சி. ஸோ இப்போ நம்ம போத் சைடு ரெண்டோடைய டைமென்ஷனும் நம்மளுக்கு செக் பண்ணுறதுக்காக அதோடைய பவரை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். எப்படி? எம் எல் டி போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு ஈஸியாக செக் பண்ணுற மாதிரி. இங்கே எம் இருக்கா? இல்லை. அப்போ ஏன்ற பவரை யூஸ் பண்ணுறதுக்கு எம் இல்லை. அடுத்து பியில் இருக்கா? இருக்குது. பியில் எம்மோடைய பவர் 1. தென் சியில் இருக்கா? இருக்குது. சியிலே எம்மோடைய பவர் இருக்குது. அப்போது 1.
அங்கேயே ஒன்று தான். அடுத்து எல்லுக்கு வருவோம். எல் அப்படின்றது ஃபஸ்ட்டு டேர்மில் ஏலேயும் இருக்குது, பிலேயும் இருக்குது, சியில் மைனஸ் சி, ஏன்னா மைனஸ் டேர்ம் பார்த்தீங்களா, மைனஸில் மல்டிபிள் பண்ணணும் பவரோட. அடுத்து டி அப்படின்ற டைம் பீரியட் ஏல இல்லை, சிலையும் இல்லை, ஆனால் பியில் மட்டும் -2pன்னு எழுதிக்கலாம். சரிங்களாப்பா? சரி, இப்போ போத் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த டைமென்ஷனல் பேஸ் குவான்டிட்டியோட பவரை பாருங்களேன். இந்த எம்முடைய பி பிளஸ் சி ஈக்குவல் டு 0. அப்போ சி ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? -pன்னு எழுதிக்கலாமா? சரிங்களா? எது வேணாலும் எழுதிக்கலாம். பி ஈக்குவல் டு -cன்னு எழுதிக்கலாம், இல்லை சி ஈக்குவல் டு -p, எது வேணாலும் உங்களுக்கு விருப்பப்பட்டதை எழுதிக்கோங்க. அடுத்தது எல்லுடைய பவர் செக் பண்ணுங்க. a பிளஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இந்த டேர்மே நம்மளுக்கு என்ன செய்யலாம்? சிம்பிளை பண்ணலாம். ஆனால் தேர்டு டேர்ம் போயிட்டு வந்துடும். தேர்டு டேர்ம் என்ன இருக்குது? -2p ஈக்குவல் டு -1. அப்போ p ஈக்குவல் டு என்ன வரும்? ஒரு சைடு மைனஸை கேன்சல் பண்ணிடுங்க, 1/2ன்னு வரும். சரிங்களா? p 1/2ன்னு வந்துருச்சு. அப்போது p 1/2னா -1/2 தானே c. அப்போ c வந்து என்னது? -1/2. pயும் தெரியும், cயும் தெரியும். அப்போ a என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? p என்னது? +1/2. c என்னது? -1/2. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் +1/2 போட்டோம்னா இந்த டேர்ம் +1ன்னு இங்கே மாறிடும். அப்போ +1 ஈக்குவல் டு 0ல் a ஈக்குவல் என்னது? -1. சரிங்களாப்பா? தென் இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுமா? எங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க? வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி? nu ஈக்குவல் டு k இன்ட்டு l பவர் -1 f பவர் 1/2 m பவர் மாஸ் பெர் யூனிட் லெங்க்த்துக்கு -1/2. சரிங்களா? ஸோ இப்போ இந்த k அப்படின்ற இந்த டைமென்ஷனல் லெஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? இதோட வேல்யூ என்ன தெரியுமா? 1. சரிங்களா? இதை தான் கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் இல்லையா? இதான் டைமென்ஷனல் ஃபார்முலாவோட இந்த டைமென்ஷனலெஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னதுன்னா 1. சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றது நியூ ஈக்குவல் டு இன்வெர்ஸில் இருக்கிறனால 1/Lன்னு எழுதிக்கலாம். எஃப் அப்படின்றதோடைய பவர் 1/2, அப்போது √fன்னு வரும். இதேமாரி எம்முடைய பவர் -1/2 அப்படின்றனால இன்வெர்ஸில் எழுதும்போது கீழே ரூட் போட்டு எம் வரும். சரிங்களாப்பா? ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணி இப்படியும் எழுதலாம், அல்லது நியூ ஈக்குவல் டு 1/L √f/mன்னு எழுதலாம். சரிங்களா? இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ப்ரொபோர்ஷனல் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நம்ம தான் ஈக்குவல்ட்டே போகிற அளவுக்கு கேட வழி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சரிங்களா? நீங்கள் ஈக்குவல்ட்டும் போடலாம், அப்படி இல்லைன்னா நியூ போட்டு இப்படி ப்ரூவ் பண்ணியும் எழுதலாம். சரிங்களா? தப்பு இல்லை. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்த இந்த ஃப்ரீக்வன்சி வேல்யூ நம்ம சோனோமீட்டர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி படிக்கும்போது அதில் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு அவருடைய லெங்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு, அதில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு, தென் மாஸ் பெர் யூனிட் லெங்த், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன செய்வோம்? ப்ராக்டிக்கலாகவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்ப்போம். அதே நேரத்தில் இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம நிறைய டெரிவேஷன்ஸ் அண்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களாப்பா? தொடர்ந்து இதே போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.